सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरिदक्षिणः 66வது ஸ்லோகம். பகவானுடைய நாமாக்களை அனுசந்தானம் பண்றவாளுக்கு மனசாந்தி கிடைக்கும். பகவானுடைய விபூதிகள் அவளுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடியதான திவ்யமான நாமாக்கள்ல உத்தரா மேலும் மேலும் உறுதி அடைகிறவர். வாழ்க்கையில நாம ஒரு இடத்துல இருக்கோம். இந்த நிலை வளர்த்துக்கு என்ன புண்ணியம் பண்ணினோம்னு தெரியாது. மாநில பிரிவை அடைகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான மாநில பிரிவை அடைஞ்சிருக்கோம். இது உயர்ந்தது அப்படின்னு அறிவதற்கு பல நாட்களா நாம் இப்ப மாநில பிரிவை அடைஞ்சிருக்கோம். இது எல்லாத்தை விட உயர்ந்தது. இதை நாம் நிச்சயமாக உபயோகித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படிப்பட்டதான அந்த மானிட பிரிவிலிருந்து ஒரு மனுஷன் மேலும் மேலும் எப்படி மேலுக்கு வரலாம், முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய நாம உத்தரானது. அதான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். உத்தரா கோபதி கோப்தா. உத்தரம் அப்படின்னு ஜன்ம சம்சார பந்தத்துல இருந்து நம்மளை தூக்கி விடுகிறார். உத்தாரயதி நம்மளே தாண்ட முடியாது. இவன் சகதீர மாற்றினான். 2 காலம் மாற்றின்னு இருக்கான். ஒரு காலம் எடுக்கணும்னா இன்னொரு காலம் நல்லா அழுத்தி வச்சாதான் இந்த காலம் எடுக்க முடியும். சரி, இந்த காலம் எடுத்தாச்சு, மறுபடியும் அந்த காலம் எடுக்கணும்னா இந்த காலம் மறுபடியும் நல்லா அழுத்தி வச்சாதான் எடுக்க முடியும். இப்ப என்னைக்குதான் இவன் வருது? அப்ப என்ன பண்றதுன்னு இவ 2 பேருக்கும் 2 காலையும் தாதிக்குள்ள இருக்கிறவன அவன் அதுல இருந்து தூக்கி விடணுமையான தான் அதுல இல்லாத ஒருத்தரால் தான் முடியும். அவர் கை கொடுத்தாரையானால் அவரை கையை பிடிக்கொண்டு இவர் வெளியில வரலாம். அப்படி நம்ம எல்லோருக்கும் சம்சாரம் எனக்கூடியதான பங்கத்தில் இந்த தேர்ல மாற்றிட்டு இருக்கிறவாளுக்கு அவளை அங்கிருந்து வெளியில எடுக்கிறதுக்கு அவர் கை கொடுக்கிறவர். லட்சுமி சிம்மமதே கராவலம்பம் போன வாரம் சொன்ன கராவலம்பம். கைக்கு கை கொடுக்கணும் நீங்க. அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படி ஜனங்கள எல்லா பிராணிகளையும் அவரை நம்பினவாள், நான் உனக்கு சேர்ந்தவன் சொன்னவாள் எல்லோரையும் கை கொடுத்து அவ இந்த சம்சார சமுத்திரத்தை மேல தூக்கி விடுகிறார். ஆகையால் உத்தாரயதி நம்மளா நம்ம இஷ்டமாக வர முடியாது. நம்மளை தாண்டி விடும்படி பண்றார். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருக்கிறதுனால அவருக்கு உத்தரகானது. இப்ப எல்லோருக்கும் ஏதோ ஒரு துறையில கவலை இருக்கு. குழந்தைகாரங்க பரிசு நல்லா செஞ்சுவா, கொஞ்சமா படிச்சு நல்ல மார்க்ல பாஸ் பண்ணணும், அவளுடைய கவலை இல்லை. பாஸ் பண்ணினாலுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவளுடைய கவலை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் இப்படி மேலும் மேல அவாளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கு. இத்தனை கவலைகளும் இருக்கும்போது கவலைகளோடு கூடிய இந்த சம்சாரத்தோடு அவளை
தாழ்ந்தும்படி பண்றார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்தரஹா. வேளாண்மையில் சார்ந்திருக்கிறார். உத்தரஹான்னு சொன்னா நமக்கு இன்னொரு பேரு ஞாபகம் வரணும், உத்தமஹான்னு. அதாவது உத்தமஹான்னு பேர். அதுதான் புருஷோத்தமஹான்னு சொல்றது. யஸ்மாத் தரமதீதோஹம் அத்தராதபிதோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேத பிரதித புருஷோத்தமஹ அப்படின்னு பகவானுக்கு புருஷோத்தமன் பேர். புருஷாளுக்குள்ள உத்தமன் மட்டும் இல்ல, சராசரமாக இருக்கக்கூடியதான உலகத்துல எல்லாத்தை விட ஒரு உத்தமர். ஆகையால் அவருக்கு உத்தமன்னு சொல்லு. உத்தரஹா உத்தமஹா என்ன? இது தரப்பிரத்தி சமப்பிரத்தின்னு சொல்லக்கூடாது. உத்தரஹான எல்லாரையும் தாண்டி விடுற வந்து நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள்னால நாம் அப்பப்ப கீழே போயிட்டே இருக்கோம். ரஜோகுணம், சமோகுணம். சமோகுணம் எல்லோருக்கும் இருக்கு. இன்னைக்கு பண்ண வேண்டியது நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ண வேண்டியது 10 நாள் அனுபவம் பண்ணுவோமே. இந்த ஆலசியம் இருக்க பட்சம் எல்லோருக்கும் இந்த ஆலசியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அதுல இருந்து தாண்டி வரும். அதுக்கப்புறம் ரஜோகுணம், எதை வேணாலும் இது பண்ணணும் அது பண்ணணும் அதை பண்ணணும் எப்பவுமே அலந்துட்டே இருக்கான் சார். மனசுக்கு ஒரு சாந்தி கிடையாது. இந்த சாந்தி இவனுக்கு வரணும்னா திருப்தி வரணும். நம்மள பகவான் பார்த்து கொண்டிருக்கா எனக்கூடியதான ஒரு திருப்தி நமக்கு வரணும். ஆகையால் அந்த திருப்தி வருவதற்கும் சகாயம் பண்ணக்கூடியவர் அவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்தரஹா. அதான் ஜன்ம சம்சார பந்தனா உத்தரயதி இது உத்தரஹா சர்வோக்கிருஷ்ட இதுவா. எல்லாரோட உயர்ந்தவர். இதன் எல்லோருடைய உயர்ந்தவர் என்ன? அப்படியா? உத்கிருஷ்டம்னு சொன்னா எதிர உத்கிருஷ்டம். ஒரு மனுஷன்னு வச்சிருக்கேன். இந்த மனுஷனுக்கு மனுஷன் ஏன் சார் பேர் வந்ததுங்க? அதெல்லாம் இருந்தாலும் கிளாஸ்லயே வருது. எனக்கு ஏன் பேரு மனுஷன்னு சொல்றாரு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். மனுஷன்னா ஒரு ஜீவன்னா என்ன? அறிகிறான், செய்கிறான், பலனை அனுபவிக்கிறான். இதுதான் மனுஷனுக்கு லட்சணம். என்ன? உயிரோட இருக்கான், உலகத்துல எல்லா பொருளையும் அறிகிறான், அறிந்த பிறகு தன் சில செயல்களை செய்கிறான், அதனுடைய பலம் இருந்தால் அதை அனுபவிக்கிறான். இதுதான் அவனுடைய லட்சணம். இப்ப இந்த அறிகிறதுங்கிறத, இந்த அறிவுல மனுஷனுடைய அறிவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப இருக்கிற பொருள்களை கண்களால புலன்களால நம்ம அறியலாம். பிரசன்ட் தான் உங்களால பார்க்க முடியும். நாளைக்கு என்ன வருதுங்கிறது தெரியாது நமக்கு. அதே போலயே முன்னால என்ன இருந்ததுன்னு மறந்து போயிடுது. அப்படி பேசுறது இல்லை. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டோம். மறந்ததுனால்தான் சௌக்கியமா இருக்கோம். எல்லா வம்பும் மூட்டையெல்லாம் ஞாபகம் வருதுன்னா வம்புன்னு போயிட்டோம். உபயோகம் இல்லாதது யாராவது என்னென்ன வச்சா என்ன நினைச்சா என்னமா ஞாபகம் இருக்கும் எல்லாம் போயிடும். ஆனா விவகாரம் என்னன்னா எது வேணுமோ அது ஞாபகம் இருக்கணும். பகவானுக்கு அப்படி இல்லை. அவர் என்ன முக்காலத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாவற்றையும் அவருக்கு பிரத்யட்சம். எந்தெந்த ஜீவன் எந்தெந்த தருணத்துல என்னென்ன பண்ணினார் எல்லாமும் தெரியும். அதோட மட்டும் என்ன பண்ண போகிறான்ங்கிறது கூட தெரியும். 10 வருஷம் ஆனவன் நீங்க எப்படி இருக்கு இன்னைக்கே தெரியும். அப்படின்னு இன்னைக்கு அவ்வளவு இருக்குல்ல அவ்வளவுதான். ஆனா இதுதான் நீங்க பிரயத்னம் பண்ணீங்கன்னா முக்கிய அடையலாம். இது மானிட பிரிவுல மட்டும்தான், மற்ற பிரிவுகள் ஒன்றும் கிடையாது. நீங்க பிரயத்னம் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி இதோட உயர்ந்ததான நிலையை அடையலாம். இதோட கேள்வியாக அடுத்த பிறகு நாயை துணியாவும் பறக்கலாம். ஆமா என்னன்னு சொல்லாத. ஆனா விவகாரம் என்னடாங்க, நீங்க எல்லாவற்றையும் அடையக்கூடியதான நிலை இருக்கு. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இந்த ரேட்லயும் போனா எவ்வளவு ஸ்கோர் வரும், இதோட அதிகமா இருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்றாரோ. அதே மாதிரி இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா எந்த சொன்னாலும் உங்களுக்கு மாற்றம் வரும்.
இல்லை இதோட முயற்சி பண்ணலைன்னா கீழே வரும். இவைகள்லாம் அவருக்கு தெரியும். ஆகையால் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நமக்கு நன்றாக காட்டிக் கொடுக்கிறவர், அறிந்தவர் அவர். அதனால் அவர் உத்தரர், உங்களை விட ஒருத்தர். கர்த்திருவம் நமக்கு சாதாரணமாக இது அதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஆனா இந்த பரமாத்மாவுக்கு எப்படி தெரியுமா, நான் அப்படி இல்லை. உலகத்தை படைப்பார், உலகத்தை காப்பாற்றுவார், உலகத்தை அழிப்பார், எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான சுவாமிக்கு. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்தரா. ஞானத்துல வசதி, கர்த்திருவத்துல வசதி, லோகத்துல இருக்கக்கூடியதான கர்ம பலங்களை அனுபவிக்கிறது பார்த்தா அதுவே ஒரு வசதி. ஏன்டான அனுபவிக்கிறது இல்லை, அவர் ரொம்ப போயிட்டு. ஏன்டான நாம் ஏதோ ஒண்ணு பண்றோம், அதனுடைய பலம் வரும் பொழுது நமக்கு அதை தேவை போச்சு. லட்டு பண்ணுவான் மாமி, ஒரு 100 லட்டு அதெல்லாம் போட்டு எடுத்து போட்டு செஞ்சு நான் கொண்டா நீட்டா வச்சு இல்லை நன்னாதான் இருக்கு. அதை சாப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க. ஏன்டா இந்நேரம் அந்த வாசனை பார்த்து பார்த்து போட்டு வயிறு அவன் பண்ணினவன் அது அவளை சீரியஸா சாப்பிட மாட்டான். ஒரு 10 நாள் ஆன பிறகு அதனால விட்டு போயிடுவே சாப்பிட வேண்டிய பரிస్థితి. சுட சுட சாப்பிடுறது நீங்களா? விவகாரம் என்னன்னா, அதே போல கர்ம பலங்கள் இருக்கு. கர்ம பலங்கள் கர்மாவை பண்ணும் பொழுது நமக்கு வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். கர்ம பலத்தை அனுபவிக்கும் பொழுது அதனுடைய சுவாரஸ்யம் நமக்கு இல்லை. என்ன பண்றா தெரியுமா, நான் கர்ம பலனை நாம் அனுபவிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள, சரீரங்கிறது ஒரு மரம், அந்த மரத்துக்குள்ள 2 பச்சைகள் இருக்கு. சமானம் விருத்தம் பரிதஸ்வஜாதே தயோரண்யம் ஸ்வாது அர்த்தே அனஸ்னன்யோ அபிஜாதீதி. இதுக்குள்ள 2 பட்சிகள் இருக்கு. ஜீவன் ஒரு பட்சி, பரமாத்மான்னு ஒரு. அவரும் இங்கதான் இருக்காரு, வேற எதுவும் இல்ல. பகவத்கீதை உபதேசம் பண்ணினார். எந்த தேர்தட்டுல பேருக்குள்ள அர்ஜுன் இருக்காரோ அந்த தேர்தட்டிலே தான் அவருக்கு. வேற எங்கேயும் இருக்க வேண்டியதானே? பகவான தேர்தல் இங்கே போக வேண்டாம். நீங்க இந்த இடத்துலயே இருந்துட்டு குரு சொன்ன வாக்கியத்தை கேட்டுட்டு விதயத்துக்குள்ள தேடினீங்கன்னா இங்கே கிடக்காது. கடவுள் போயிட்டு வரேன்னு உங்களை வேண்டாம் நான் சொன்னேன். ஆனா இங்கேயும் பார்க்கலாம் ஸ்வரூபத்தை. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்றது வேதம். அதுல இந்த ஜீவன்கிற பற்றி நான் பண்ணிதான சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கேன். ஆனா பரமாத்மாங்கிற பற்றி அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படி கர்ம பலங்கள் இருந்தாலும் அதுல ஈசித்துக் கொள்ளாமல் இருக்கிறவர்கள அவர் தான். வீட்டுக்குள்ள இருக்கு, வீட்டுல எல்லாமும் வருது, எல்லாரும் பார்த்துண்டு உங்களுடைய சகாயம் வேணும்னா பண்ணணும், இல்லைன்னு பட்டுப்படாம இருக்கணும். அப்படி இருக்கிறவாக நிஜமாக உயர்ந்தலாம். எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லணும், இந்த வம்பு வச்சுக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய மனசை தாக்கும். எப்பவுமே எப்படி இருக்கணும், பட்டும் விடாம இருக்கணும், நீதிக்காம இருக்கணும். அப்படி இருக்கிறவர் பரமாத்மா. யாரு பக்தாளா இருக்காளோ அவரை காப்பாத்துறாங்க. பக்தாளா இல்லாதனால அவனுக்கு என்ன ஆனுமோ அது நடக்கட்டும், அவருக்கு விரோதம் கிடையாது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் சர்வோத்கிருஷ்டா வேதம் சொல்றதா விஸ்வஸ்மாதிந்த உத்தரா. விஸ்வஸ்மாத் இந்திரஹா, இந்திரஹான பரமேஸ்வரன் உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட உத்தரா மேலே வருந்தவர். இந்த உத்தரஹாங்கிற நாம ருக்வேதத்துல இந்த மந்திரத்துல வரதுங்கிறது ஆச்சாரியால் நமக்கு அறிவித்தார். ஆகையால் எல்லா மந்திரமும் எல்லா நாமாக்களும் ஒரு மந்திரத்தை வரதுங்கிற அபிப்பிராயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி உத்தரஹா. அதுக்கப்புறம் கோபதி, பகவானுக்கு கோபத்தின்னு பேரு, கோபாலன்னு பேரு. அதே போல பசுபாலன்னு பேரு, பசுபதினு பேரு. அப்பாளுக்கு பசுபால விமோசின்னு பேரு இருக்கு.
இத்தனை பேர்கள்ல என்னத்தை சொல்றது? மனுஷர் இந்த பாசங்களுக்கு மாற்றிருக்கார். என்ன பாசம் சார்? நமக்கு பாசங்கள் தான் நிறைய இருக்கு. குழந்தைகள் மேல ஒரு பாசம், நம்ம குழந்தைகள் நமக்கு வேண்டியதான பொருள்கள்ல ஒரு அட்டாச்மெண்ட். அது நமது பத்திரமா இருக்கணும், அது இப்படி இருக்கணும், அப்படின்னு அட்டை போட்டு புத்தகத்தை அது தர இல்லாம அப்படி இருக்கணும். அது இன்னொருத்தவங்க இப்படியாவது பண்ண பரவாயில்ல, நமது மட்டும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தாங்கள் எது என்று நினைக்கிறதோ அதுல ஒரு ஆசை, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா? இதுதான் பாசம். இந்த பாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஆசை. அதான் ஆசா பாச சட்டையில் பக்தா. ஆசை எனக்கூடியதான பாசங்கள் எப்படி போகும்? நல்லா இருக்கு. எப்படி போகும்? ஆசைப்படாம இருந்தோம் முடியுமா? ஆசைப்படாம என்னால இருக்க முடியுமா? முடியலையே. அப்ப ஆசை போகணும்னு என்ன பண்ணணும்னு இந்த ஆசைய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதான் ராகஸ்வரூப பாசாச்சா. ஆசை எனக்கூடியதான பாசத்தை அம்பாளுக்கு எடுக்கிறதா நீங்க நினைங்க. நீங்க தியானம் பண்ணுதா? இந்த ஆசை எங்க இருக்க? அம்பாள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அம்பாள் என்ன பண்ணினா அதை ஒரு கயிறா ஆச்சு கையில வச்சுருக்கேன். அது உங்களை கட்டுறதுக்காக உபயோகப்படுத்த மாட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட தானே வாங்கிட்டார், ஆனா உங்கள்கிட்ட உபயோகப்படுத்த மாட்டேன். அப்ப உங்களுக்கு என்னாச்சு? எல்லா ஆசையும் போயிடுச்சு. நீங்க எப்படி தியானம் பண்ணணும்? அம்பால என்னுடைய ஆசை இதெல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு, ஆயால் என்னோட ஆசை இல்லை அப்படிங்கிற தியானம் பண்ணணும். ஆசை இல்லை ஆசை இல்லைன்னு கருவிட்டே இருக்கிறதுனால் ஒரு நாளுக்கு ஆசை உங்களை விட்டு போயிடும். யாரும் எனக்கு வேணும் வேணுங்கிற வாழ்க்கை இருப்பா சார். வேண்டாம் வேண்டாம்னு எப்பவுமே நீங்க தண்ணிக்கா இருக்கீங்கன்னா வந்து இருக்கணும், ஒரு நாளுக்கு உங்களை விட்டு போயிடும். அதுக்காக தான் இப்படிப்பட்டதான ஒரு வழி. அப்படி இந்த ஆசைகள் எனக்கூடியதான பாசங்கள், இந்த பாசங்களை விட்டு அந்த பாசங்களை அவிற்று உங்களை சுத்தமாக சுதந்திரமாக ஆக்கிறவர் யாரு? அவர்தான் கோபதி. யாருமே பசுமாடு தண்ணி கொடுத்து எல்லாம் கட்டப்பட்டிருக்கோம். அவன் என்ன பண்ணுவார்? அதை நினைக்கிறதுக்காக எல்லா கட்டையும் அவிட்டு ஃப்ரீயா விட்டுருவார். அது மாதிரி நம்மளையும் இந்த சம்சாரத்துல கஷ்டம் இருக்கிறதுல எதை தொட்டாலும் கஷ்டமா இருக்கு. இது வேணும் அது வேணும் அது வேணும். ஆத்துல குப்பைங்கிற குப்பை தானே ஒரு மூலையில இருக்கிறது தூக்கி வெளில போடுங்க, அது வேணும். ஒரு வேலை குப்பைங்கிறது வீடு போறலங்கிறது. ஆனா என்னென்ன பெருமன சோஃபா இருக்கு, அது நீங்களும் உட்கார்ல, யாரும் வரதில்லை உங்க ஆட்டுக்கு, அது பாட்டுக்கு இடம் அறுக்குன்றது. என்ன பண்ண போறது? அது என்னன்னா அது 30,000 ரூபாய். அதனால ஒரு அங்குலத்துக்கு தூசி இருக்கு, உபயோகப்படுத்தல. ஆனா என்னடா பண்றதுன்னு அது அங்க இருக்கணும். என்ன பிரச்சனை என்ன பண்றது? அதே மாதிரி நிறைய பொருள் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆசையும் அத்தனை பொருளையும் நம்ம நேசிக்கிறோம், நமக்கு அது வேணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் வீட்டுல வச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான ஆசைகள் நம்மளை விட்டு போகணும்னால், நமக்கு சுதந்திரமான நிலை நமக்கு வரணும்னால் அந்த சுவாசத்திற்கு கொடுக்கிறவர் பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் அவருக்கு கோபதி கவாம் பாலனா கவவேசகாரா கோபதி. ஜனங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றுறதுனாலையும் பசுமாட்டை காப்பாற்றுறதுனாலையும் கோபவேசத்தை கொண்டவர். அந்த இடையனுடைய வேகத்தையும் போட்டுட்டாரான் கோபதி. மனுஷால பசுக்கள்னு வச்சு எங்களை காப்பாற்றுறதுன்னு சொல்றத எதற்காக அப்படின்னு, அதற்காக நம்ம மதத்துல எல்லா பிராணிகளை விட பசுவை ரொம்ப விசேஷமா நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்? அந்த பசு எப்படியோ அப்படிதான் இருக்கா. ஆச்சாரியால் சொல்ற வருஷத்துல பசுவாதிவேசா அபிஷேகா. என்ன இந்த மனுஷனும் இந்த மாடு மாதிரி தான் சார் இருக்கா. பரஞ்சனைக்கு இருக்கிறது. சாதாரண மாடு என்ன பண்றது? ஒரு மூலையில இருக்கிறது நீங்க மண்ண புல்ல நல்லா பச்சையா இருக்கக்கூடிய கீழே கையில வச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வருது. எதுக்காக நம்ம கொடுப்பாளோ, வச்சிருந்த காதன் இருக்காரோ நம்ம கொடுப்பாளோ அப்படிங்கிறது கிட்ட வருது.
அதே நீங்க முள்ளு கம்பி கையில விட்டுன்னு வச்சுங்களேன், வச்சு இந்த குரூரமா ஒரு மாதிரி பார்த்துன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிறதுலாம் அந்த பக்கமா போயிடும். இருடா நீங்க அடிச்சுடுவானோ அப்படிங்கிற பயம். இதே மாதிரி தான் மனுஷாரு கூட யாரோட ரோட்ல போறப்ப சிரிச்சுட்டே இருந்தாலும் சாமி சௌக்கியமா இருந்துரு, அவருக்கு ஒண்ணும் தெரியும். என்னவோ அவர் சிரிச்சார், உங்களை பார்த்துட்டார், நீங்க நன்றி. அது ஒரு கோபமா இருந்தார் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அந்த பக்கமா போகுது. உங்களை வெட்ட இயற்கை யாராவது வந்தார்னு வச்சுங்களேன், அவனை பார்க்காதவன் இந்த பக்கம் தரத்திற்கு போயிட்டே இருக்கு. இதுதாங்க இப்போ உங்க மட்டும் பசுமாடுங்க என்ன வித்தியாசம்? பத்ராது விஜயதா மனசியாகிய ஸ்வபாவம் அப்படித்தான் இருக்கு. ஆகையா இப்படி ஸ்வபாவம் உள்ளதான மனுஷால நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவளை விரும்பின நல்ல வழி கொண்டு வந்ததில்லை. அந்த வழியினுடைய நுடிய தன்னை அடையும்படி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அதான் கோபதி. கோபவேதர கோபதி. இன்னொன்று கௌஹோ மஹி சத்யா பதித்வாத்வா. கௌஹோ மஹி, இந்த பூமிக்கு கௌஹோன்னு பேர். கௌஹோன்னு பேரு பூமிக்கு பேர். அந்த பூமிக்கு பத்தியா ராஜாவா இருக்கான் ராமாதி ரூபத்துல. ராமன் 10,100 வருஷம் பரிபாலனம், 11,000 மட்டும் ராஜ்யம் அத்தனை வருஷங்கள். சதவர்ஷ சஹசிராணி ஜகவர்ஷ சதானிக. 10,000 வருஷம் 10,100 வருஷம். அவன் 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினாரா. பூமண்டலம் முழுக்க சகல சமர்த்திக இன்னைக்கு ராமராஜ்யம். ராமராஜ்யத்துல என்ன நடந்தது எனக்கு தெரியாதுங்க. விவகாரம் என்ன ஜனங்கள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையா? மனுஷால் எப்படின்னு இல்லாத போதே கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அவளுடைய சுபாவம் அப்படி. ஆனா ராமராஜ்யத்துல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டோ ஒண்ணும் வரல. ஆகையால் அவர் ராமராஜன் எல்லாரும் ஜனங்கள் சமர்த்தியா இருக்கார். ஆகையால் அவருக்கு கோபத்தின்னு உத்தரோ கோபர் கோப்தா. அதுக்கப்புறம் கோப்தா காப்பாற்றுறவர். சமஸ்த பூதாங்கி பாலயன்னு ரட்சகோவா ஜகதா இது கோப்தா. எல்லா பிராணிகளையும் காப்பாற்றுறவர். இது பார்க்கிறவர். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவனுக்கு சிலது பண்ணணும்னு சொல்லியிருக்க. என்னது? பஞ்ச பாட யஜ்யங்கள் பண்ணணும். சாதாரணமாக தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், இவெல்லாம் பண்ணணும். தேவ யஜ்யம் தேவதைகளுக்கு பூஜை பண்றது காலமுறையில். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்யம் கற்பனாதிகள் பண்றது ஒவ்வொருவரும். அதுக்கப்புறம் என்னென்ன பூத யஜ்யம் மனுஷியால் அவளுக்கு சாப்பாடு போடும். இந்த அன்னம் விடுறதுங்கிறது உயர்ந்ததான ஒரு தர்மம். ஒவ்வொரு நாளும் யாருக்காவது நம்மளால முடிஞ்ச யாருக்காவது அன்னம் விடணும். அவ வந்தாள்னா அந்த வேலைக்கு அந்த அதிதி சத்காரம் அவளுக்கு அன்னம் விட்டு அவளை காப்பாற்றி. ஒண்ணு இல்லை, யாராவது நம்ம நாட்டுக்கு வந்தா தீர்த்தத்தையாவது கொடுக்கணும். இப்ப அதுவும் விட்டது. இவனே கையில பாட்டில் வச்சுன்னு சாப்பிடுறோம். என்ன பிராரத்தம்? பாத்திரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. ஒரு பக்கத்துல ஒரு சமுதாயம் வச்சுருந்து அதை சாப்பிடலாமோ இல்லையோ, பாதி சாப்பிட்டு அந்த மிச்சமான தான் சாப்பிடக்கூடாது. அந்த முழுமையா இருக்கு. அதுல சாப்பிட்ட மிச்சம் இருக்கு பட்சல அந்த மிச்சமானது அது ஒரு தோட்டம். அது வந்து அதனால எது பண்ணோம், அதுல இருந்து ஒரு சம்பளத்தை போட்டு சம்பளத்தை சாப்பிடுறது சொல்றாரு. அதே விதமா இருந்தா சின்ன எல்லா பிராணிகளையும் இந்த ஜீவன் தான் காப்பாற்றணும். என்ன பண்றது? அன்னத்தை வடித்த பிறகு அந்த அன்னத்துல மேல் பாகத்தை எடுத்து கொஞ்சம் காக்காவுக்கு போடணும். இது சார் காக்காவுக்கு போடுறது அப்படி நீங்க போட்டேதான் அங்க இருக்க பிராணிகள் எல்லாருக்கும் சுற்றுப்புறத்துல இருக்கவா லட்சமா இருப்பாங்க. அதே போல காலம்பரம் எழுந்ததுமே வீட்டுக்கு முன்னால கோலம் இடுவான். அங்க இருக்கிற எறும்பு முதலிய பிராணிகள் காப்பாற்ற எல்லோரையும் காப்பாற்றுறது இவன் தான். பாத்திரத்தை அலம்பின பிறகு
அந்த பருக்கை எல்லாம் இதுல இருக்க பதில அந்த பருக்கைகள் கூட அங்க இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு ஒரு கிரகத்தன் ஒரு வாழ்க்கையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கானுங்கன்னா சரியா அவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளுக்கும் தானம் பண்ணி கொண்டிருக்கான். அதனால இன்னைக்குதான் ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிற இதை அன்றைக்கே நம்ம ஊர்ல எல்லாரும் பண்ணி பிராணிகளை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்குது. மரத்தை வெட்டப்படாது. மரத்தை வெட்டுறதுன்னு மரத்தை நான் வளர்க்கறேன்னு ஆரம்பிக்கிறேன், ஆனந்தமா வளர்க்குறேன், இன்டர்நெட்ல போடுறேன், இதெல்லாம் 50 மரத்தை நாட்டு இருக்காரு. அதுக்கு நாள் எல்லாத்தையும் ஆடு சாப்பிட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, ஜலம் குற்றப்ப யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. மரத்தை எப்பொழுதும் வெட்டப்படாது. சாஸ்திரம் சொல்றது இது எதுக்கு? இவனுடைய லட்சணம். இந்த மனுஷனா இருக்கிறவன் இல்லைன்னு காப்பாற்றணும், எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டே இருக்கணும். ஆகையால் இவனை சுற்றி உலகம் இருக்க, இந்த உலகத்துக்குள்ள நடுவுல இவன் இருக்கான், இவனை சுற்றி உலகம் இருக்கு. அதே போல நீங்களும் உள்ளூர ஆனந்தமா இருக்கணும். மனசுல எப்பொழுது திருப்தி அடையணும். திருப்தி என்ன? பகவான் இவ்வளவு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, அவருக்கு தியானம் நல்லா கண்ணை கொடுத்திருக்காரு, காலை கொடுத்திருக்காரு, மூக்கை கொடுத்திருக்காரு, உடலை கொடுத்திருக்காரு, இத்தனையும் கொடுத்திருக்காரா இல்லையா? இது ஏதாவது ஒன்று இல்லாத பணம் உங்க லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த காலம் நமக்கு வேலை செய்யலைன்னா மனுஷன் இந்த வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒரு காது வேலை செய்யலைன்னா இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஜனங்களுக்கு நடுவில் எத்தனை விவகாரம், காது கேட்காதவளுக்கு யாராவது பேசினாலும் அவளை வேதான் நினைக்கிறான். இது வம்பு. உங்களை பத்தி பேச போறான், அவனுக்கு என்ன கவலை இருக்கு. ஆனா இவனுக்கு காது கேட்கலன்னா யார பார்த்தாலும் என்ன வேதானோன்னு பார்க்கிறாரு. அவர் விவகாரம் முழுக்க எதுவும் தெரியாது. விவகாரம் முழுக்க அப்ப இத்தனையும் உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காரு. நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? நான் 100 வயசு வரைக்கும் சக்கரமா இருந்திருக்கோம். அது சின்ன திணிச்சு ஆகாரத்தை அதுக்கு ஓவர் ஒர்க் கொடுத்து அதுக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாம் போயிட்டு சார் பாயிட்டு சார் என்னாலும் எப்படி இருக்கணுமா டெய்லி பிராணாயம் பண்ணினா காலமே 3 தரம், மத்தியானம் 3 தரம், சாயங்காலம் 3 தரம் ஒவ்வொருவரும் பிராணாயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சரீரத்துக்கு வந்த சோர்வெல்லாம் போயிருக்கோம், சௌக்கியமா இருந்திருக்கோம். பிராணாயம் பண்றதுக்காக சன்னியாசனம்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா. இதையும் பண்ணல, அதையும் பண்ணல. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் பண்றான், வியாதி வருது உடம்புக்கு. என்ன பண்றது? இப்படி எல்லா பூத இயக்கங்களும் இருக்கு. இந்த பூத இயக்கங்கள் வாயிலாக உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கார். கவலை இல்லாம உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கான். கூடியதான ஸ்வரூபம் கோப்தா. அதனால பகவானுக்கு சமஸ்த பூதானி பாலயம் ரத்தகா ஜகதா இது கோப்தா. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளையும் காப்பாற்று. மனுஷால மட்டும் இல்லை. மனுஷாலங்கிறது ஒரு தினம் தான். இந்த ஒரு தினம் இல்லாம பற்றாது. இல்லைன்னா நாயோ பூனையோ எத்தனை இருக்கோ அத்தனையும் அவர் தான் காப்பாத்துறார். பேரு பாம்பு கூட காப்பாத்துறார். ஏன் சார்? அவர் இன்னும் இருக்கணும் சார். பாம்பெல்லாம் இல்லைன்னா இதுமாதிரி எதிரிகள்லாம் நம்மளால தாக்க முடிக்க முடியாது. அது சிலது சாப்பிடுறது. அது சாப்பிடாமதான் நம்ம வீட்டுல நீங்க எதையும் வச்சுக்க முடியாது. அன்னைக்கு சமைச்சு அப்ப அப்படியே சாப்பிடணும், அவ்வளவுதான். ஏதாவது வச்சிருந்தா ஒரு பொழுது 20 எலி வந்துடும், நம்மளால தூங்க முடியாதுன்னு. அப்ப என்ன, அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்க. அதாவது அப்படி ஒரு சிஸ்டம், ஒரு பெரிய சிஸ்டம். அத்தனை உலகத்துல காப்பாற்றி கொண்டே இருக்க. அத்தனை பிராணிகளையும் இந்த இடத்துல பலி வருதுன்னு பலியில அடிக்க விடாது. அது என்ன பண்றது? அங்கேயே மூட ஒடுக்கல இல்ல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுறது. அது இல்லாத போனால் அது உங்களை குடிச்சிட்டுன்னா இல்லாத வியாதிகள் அதுக்கு மரபே தெரியாது. ஆகையால் சமஸ்த பூமண்டலத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளையும் காப்பாற்றுறதுன்னு காப்பாற்றி கொண்டே இருக்கார். அவர் ஆனந்தமா இருக்கிறதுதான் நம்மளால சிரிக்க முடியாது. மனுஷன் தினந்தோறும் சிரிக்கணும். அதுக்காக பார்க்க போய் சிரிக்க பதில அதை கண்டாலே நமக்கு ஒரு மாதிரி விஷயம் இல்லாம சிரிக்கிறார். பைத்தியமா சிரிக்க வேண்டியதா? அந்த சிரிப்பானது எப்படி வரணும்? உள்ளூர் ஆனந்தம் சிரிக்கணும்.
வெறுமனை வாங்கி வச்சு சிரிச்சண்டம் பண்ணப்படாது. அவளை பார்த்தா நமக்கு எல்லாம் சிரிக்கிறது. இப்படியும் ஒரு பைத்தியம் வந்துருக்கேன் காரணம் இல்லாம விரும்புவது. அதான் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு பாருங்க. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்தியோட இருக்கக்கூடியதான திருப்தியில் ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கிறத ஆனந்தோ பிரம்மே திவ்யதா ஆனந்தா தேவகந்திமான் அத்தனையும் அந்த உள்ளூர் இருக்கிற ஆனந்தத்துலதான் பறக்கிறது, ஆனந்தத்தினால்தான் வாழ்கிறது. ஆனா ஆனந்தத்தை மறக்கிறோம், சிரிப்பை மறக்கிறோம். சிரித்து சிரித்த வாழ்க்கையில வாழ்க்கை ஆட்சியாகும். அதான் சொன்னது கோப்தா உத்தர கோபதிர் கோப்தா. இரண்டாவது ஞான கம்யா. அந்த பகவானை அடைய முடியுமா? இப்பவே நீங்க அடையலாம். எப்படி அடையலாம்? அவரை அறியணும். அறிவாத்தான் அடைய முடியும். அறிவை எப்படி அறிய முடியும்? சாஸ்திரங்கள் சொல்றது பகவானை தியானம் பண்ணுங்க, பகவான் இடத்துல பக்தியை செலுத்துங்க, பகவான் நாமாவை சொல்லுங்க. வேதாந்த மதத்துக்கு முதல் படிக்கட்டுன்னா விசுவாசம். ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது முதல்ல விசுவாசம்னா வியாக்கியானம் முதல் படிக்கட்டு. இத வாசிக்க தொடங்கினோம்னால் பிறகு அடுத்ததாக உபநிஷத்து பகவத்கீதை வாசித்தது. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தத்துவம் தானா வந்துடும், தேடி வந்துடும் உங்களுக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணும்? பகவான் நாமாவை தெரிஞ்சுக்கணும். அவருடைய நாம மகிமை, அவருடைய மகிமைகள்லாம் இதுல இருக்கு. ஒவ்வொன்றும் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி காப்பாற்றுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய லட்சணம் என்ன, அத்தனையும் பக்தியோட நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இந்த விஷ்ணுதாசனம். ஆகையால் அவரை நாம் அறிவதற்கு ஞானம் ஒன்றுத்தான் வழி. ஞானத்தை தவிர கர்மாக்கள்னாலேயோ மற்றதுனாலேயோ அவளை அடைய முடியாது. கர்மாக்களை பண்ணினால் இந்த கர்மாவுக்கு என்ன பலம் உண்டுன்னு அதற்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறத தவிர பகவான நேசிக்கல. அனுமார் கோவிலுக்கு போற ஒரு பிரதர்ஷனம் பண்ணேன், இன்னொரு பிரதர்ஷனம் பண்ணேன், பின்னாலேயே வடமாற கொண்டிருக்க வடை கொடுக்க மாட்டாளா? அதுதான் உங்களுக்கு மனசு போடவே தவிர அனுமாரிடத்துல பரிபூர்ணமான நம்பிக்கை வருதோ கர்மாக்கள்னால அடைய முடியும். இத பண்ணிதான் நமக்கு அனுமான சக்தினால இது ஆகுமோங்கிற எண்ணம் இருக்கே தவிர கேவலமாக அந்த பக்தி மட்டும் இருக்கா இல்லை. அந்த பக்தியோடு அவருடைய ஸ்வரூபத்தை அறிவது பார்த்தா அந்த அறிவினால்தான் பகவானை அடைய முடியும். ஆகையால் ஞானாதேவத கைவல்யம், ஞானத்தினால்தான் முடியும். வெறும் கர்மாவனாலேயோ உபாசனத்தினாலேயோ அவர் அடைய முடியாது. ஞான கர்மனா ஞான கர்மாபியதே. ஞானத்தை வெறும் கர்மாவனாலேயோ கர்மா உபாசனங்கள்னாலேயோ அடைய முடியாது. இது ஞானேன கம்யதே, ஞானத்தினால்தான் அவரை நாம் அடைய முடியும். அப்படிப்பட்டதான ஞானம், பகவத் சம்பந்தியான ஞானம் பகவான் தான் நமக்கு சொல்லணும். குரு ரூபமாக அவர் இருந்து கொண்டு அந்த ஸ்வரூபத்தை நமக்கு அவரே எடுத்து சொல்றார். அவருடைய நாம மகிமையே நம்மளால் அறிய முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம மனசு சுத்தமாக திறந்து வச்சுக்கணும். அப்ப சொல்லக்கூடியதான வார்த்தை காது வழியா உள்ள போய் அப்படியே நிற்கும். ருத்வா குணான் புவன சுந்தர சுன்வதாந்தே நிர்விஷ்ட கர்ண விவரை ராரதேந்த தாபம். ருக்மிணி அம்மா சொல்ற காது வழியாக தங்களுடைய நாமாக்கள், தங்களுடைய அழகை சொல்லக்கூடியதான நாமாக்கள் காது வழியாக உள்ள போய் விதயத்துல போய் நின்று போயிட்டு, ஆகையால் எனக்கு கல்யாணம் பண்ணிச்சுன்னா உங்களை தவிர வேற யாரும் வராது அப்படின்னு சொல்ற. அது மாதிரி நம்ம காதல கேட்க வேண்டாமா? பகவானுடைய நாமாக்களை காதல கேட்கணும். அது உள்ள போய் மனசுல ஞானத்தை உண்டு பண்ணும். அந்த ஞானமானது நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் பகவான அடைவதற்கு மிக சிறந்ததான வழி ஞானம் ஒண்ணுதான். அவன் ஞானம்னு ஏதோ கட ஞானம் பட ஞானம் இங்க சொன்ன அது என்ன, இந்த ஞானம் இல்லை, அதை பார்க்கப்படாதுன்னு நான் சொல்லல, நான் விட்டுங்க. ஆனா என்ன இதுக்கு மேல பகவானத்தை இருக்கார், அது ஞாபகம். அதுக்கும் ஞான கம்யம் புராதனா. எத்தனை நாளாக இருக்கிறது பகவான்? புராதனா, அதுக்காகவும் இருக்கார். முன்னால இருந்த வாழ கூட முன்னால இருக்கார்.
இந்த தாத்தாவுக்கு தாத்தா அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விட்டுதாசனம் படிச்சுட்டு இருந்தார். என்ன கேட்டது, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது கீதை வாசிச்சோம், சாஸ்திரம் வாசிச்சிருந்தோம். என்னடா மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் அத்தனையும் போகிறதுக்கு வழி விட்டுதாசனம், பாபங்களுக்கு போறதுக்கு வழி விட்டுதாசனம். இது தாசனத்தை பாராயணம் பண்ணிட்டோம்னா மனசுல எப்படிப்பட்டதான பாபங்கள் இருந்த போதிலும் அத்தனையும் நீங்கி உங்களை ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆகையால் அவர் புராதன காலேன அபரிச்சின்னத்வார், ஒரு சமயத்துல பிறந்தார், ஒரு சமயத்துல போனார் அப்படின்னு கால பரிச்சேகம் உண்டு. அவர் எத்தனை நாள் வாழ்ந்தார்? 120 வருஷம் வாழ்ந்தார். இல்ல 25 வயது வாழ்ந்தார். அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் 127 வயது வாழ்ந்தார். அவ்வளவுதான். கிருஷ்ணாச்சாரியர் 867 வயசு வாழ்ந்தார். என்ன சார் இப்படி பகவான் கிருஷ்ணர் அவ்வளவுதான் இருந்தார், போதும்னு நினைச்சார். அவர் வந்த காரியங்கள் ஆயிரத்து சிசுபாரம், சந்தவர்ஷம், எல்லாம் சொன்னார். பூமியில் பாராவகாராயா, பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும்னு வந்தார். அதை குறைச்சார், தன் காரியம் ஆயிடுச்சு. அவர் பாட்டுகள் போயிட்டார். கிருஷ்ண பரமாத்மா நிதியான மாட்டு இங்க ஒரு வேடன் அவர் காலை இழுத்தான், அந்த அம்பு போட்டான், காலை ஆட்டிகிட்டே இருந்தார். அதுல விரல மட்டும் ஆட்டிட்டு இருக்கார். ஆத்திரமா பாட்டி சொல்றான், விரல் ஆட்டப்படாது, நாள் கட்டவரில் ஆட்டப்படாது அப்படின்பா. அப்படியே ஆட்டிட்டு இருந்தார் அவர். இவன் இங்கிருந்து பின்னால பாருங்க, அது ஏதோ பிராணி போல இருக்குன்னு அதை அடித்தான். கால அடிபட்டது. கட்ட வரல தான், கால் கட்ட வரல பிராணம். கட்ட வரல அடிபட்டது ரொம்ப வலிக்கும், அபாரம் முடிச்சான். அந்த நகத்துல ஒரு அடி வலிக்குதுன்னு வச்சுன்னா ரொம்ப அது ஆடுறதுக்கு ரொம்ப சிரமம். அப்படி அதுல அடுத்ததுமே கவலைப்பட்டார். ஆன பிராணம் விட்டார். அந்த சந்தர்ப்பத்துல தேவதைகள்லாம் பார்க்கிறாளா, அதால இந்த மனதை தெரிவித்த விட்டாரவர், சரி நீங்க கரவை பாப்போம் அப்படின்னு வைகுண்டத்துக்கு வர. வைகுண்டத்துல பகவான் இல்லை, மறுபடியும் பூலோகத்துக்கு வர. பூலோகத்துல பகவான் இல்லை, அங்கேயும் இல்லை, எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு கவலைப்பட்டு கேரளம் தொடங்கிறாரா. எங்க தேடுதல்? ஒவ்வொருத்தையும் தேடுறாரு, எங்கேயும் காணப்படல பகவான். ஓஹோ, அப்ப என்ன பண்றது? வேற வழி இல்லை. பகவானே தியானம் பண்ண. தியானம் பண்ணும் பொழுது அசதியா நான் வைகுண்ட லோகத்துக்கு வரல, நான் இங்க பூலோகத்தையும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கெல்லாம் பாகவத கிரந்தத்துக்குள்ள இருக்கேன். யார் பாகவதத்தை படிப்பாளோ, பாகவதம் புத்தகம் ஆக்கிர வச்சுப்பாளோ, அவாதான் நான் நிச்சயமா இருக்கேன் அப்படின்னு வரம் கொடுத்தாரா. அப்படி விசேஷமாக பாகவத ஸ்வரூபமாக பகவானுடைய பக்தாகிய ஸ்வரூபமாக வருகிறார் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி பழைய பக்தால் யாராவது இருக்கா? பிரகலாத நாரத பராசர புண்டரீக யோகி முக்தா. பிரகலாதர், நாரதர், பராசரர், புண்டரீக எப்படி அஸ்தான பக்தர் அவளுடைய இதயத்துல இருக்கும். நீங்களும் பகவான் நாம சொல்லுங்க, உங்களுடைய இதயத்துல பர்மனண்டா இருப்பார். ஆகையால் அவர் ஒரு நாளைக்கு இருந்தார், அப்புறம் போயிட்டார் அப்படின்னு கிடையாது. எல்லோருடைய இதயத்திலும் பக்தாருடைய இதயத்துல இருக்கார். அவருக்கு ஒரு காலம் எனக்கூடியதான வரம்பு இல்லை, கால கட்டுப்பாடு இல்லை. ஆகையால் கால அபரிச்சின்னார், காலத்தினால பரிச்சேதம் கட்டுப்பாடு இல்லாதனால புராதி பவதி புராதனா, இப்பத்தான் இருக்கார் இல்லை, எப்பொழுதும் இருக்கிறார். எப்பொழுதும் எங்கேயும் இருக்க ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவருக்கு புராதனம். முதல்ல உலக சிருஷ்டியில இருந்து ஆரம்பிச்சு அவரைதான் கொண்டாடுறா. மண்வாதிகள் அவரை கொண்டாடுனா, பிரம்மதேவர் உலகம் பார்க்கிறாரு, எங்க பார்த்தாலும் ஒரு ஜாலியா இருக்குதானே. அப்படி இருக்கிற காலத்துல பரமாத்மா வந்தார். அவருக்கு வந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். என்னது? யோ பிரம்மாணம் பிததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரயோதி தர்மன் ஓம்ங்கிற ஒரு எழுத்து உபதேசம் பண்ணினார்.
உபதேசம் பண்ணி ஒரு ஆட்டை உண்டு பண்ணிட்டார். எழுந்து வந்து பாக்குற எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு. நம்ம ஒரு காரியம் பண்ணணுமேனா நமக்கு அதுக்கு சாதனம் வேண்டாமா? ஒரு பேப்பரை வச்சு எழுதணும்னா பேப்பர் வேணும், பேனா வேணும், லைட் வேணும். எழுதிக்கிறதுக்கு ஒரு சாதனம் உனக்கு ஆகாயத்துல வச்சு எழுத முடியும். பலகாவோ பேப்பரை வச்சுக்கணும். இத்தனை வேண்டி இருக்கு இவருக்கு. உலகத்தை படைக்கணும்னு பாக்குறாரு. என்னடா அது ஒன்றுமே இல்லை, எப்படி சார் நான் படைப்பேன், அதை சொல்ல தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி கேட்டுட்டே இருக்காரா. 10,000 வருஷம் ஆயிருந்தவர். இது ஸ்டார்ட்டே பண்ணல காரியம் பாருங்க. என்னடா அது இப்படி ஆயிடுது நினைச்சிட்டு அப்படி இருக்கிறதுக்காக காப்பா காப்பான்னு சொல்லிட்டான். தபஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். தபஸ் பண்றது எங்க இடம் இருக்கு, எங்க தபஸ் பண்றது? நான் எந்த தாமரையில உட்கார்ந்தாரோ அந்த தாமரை வழியாக உள்ள போயிட்டார். உள்ள போய் அந்த பரமாத்மா மகாலட்சுமியுடைய இதயத்துக்குள்ள போறார். அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணினார். அவர் தபஸ் பண்ணின பொழுது அவருக்கு தோணிட்டு உலகத்தை எப்படி படைக்கணும்னு. அதுக்கப்புறம் மண்வாதிகள்லாம் படைச்ச, பசுக்களை படைச்ச, நாரதரை படைச்ச, மற்ற மண்வாத சாயம் போக்கணும், சாரவ தப்பணும், ரயில தப்பணும், காம தப்பணும், சாத்விக மனு, இப்படின்னு அத்தனை மனுக்களையே படைச்ச. அசுர பிரஜாபதிகளை படைச்சார், மார்த்திகளை படைச்சார். இவெல்லாம் இப்படி பின்னால எல்லாம் பிரம்மதேவனுடைய மானச புத்திர. அதுக்கப்புறம் நீங்க உலகத்தை உண்டு பண்ணதா, விஸ்தாரம் பண்ணதா அப்படின்னு சொன்ன. அப்ப இவாளுக்கு முன்னால இந்த கால வரம்பே இல்லாம சூரியன் தயார் பண்ணல. சூரியன் தயார் பண்ணது பகல் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கடிகாரம் காலம் 8 மணியா, ராத்திரி 8 மணியா, தேயமா தீயமா. பெங்களூர்ல டிக்கெட் வாங்கினோன்னா காலமே டிக்கெட்டுக்கு சாயங்காலம் டிக்கெட், காலமே சதாப்தி சாயங்காலம் சதாப்தின்னு தான் ரெண்டையும் வாங்கிட்டாங்க. அது ட்ரெயின் விட போயிட்டு காரணமா இந்த காலமே ட்ரெயின் டிக்கெட்டு, சாயங்காலம் ட்ரெயின் விவகாரம் பொறுத்து என்ன இது நிறைய விஷயங்கள். இந்த காலம் உண்டாடுறதுக்கு முன்னாலேயே அவர் இருந்திருக்காங்க. யாரார் புராதன மாற்றுகள் இருந்தாலும் அவளுக்கு முன்னால் அவர் இருக்கார். மாற்று சத்தபோது சத்தாரோ மனவத்தர எல்லாருமே எனக்கு பின்னால வந்தவா தாம்பா. அவளுடைய சொரமும் என்னுடைய சொரமும் அவளுக்கு தெரியாது இருக்கிறார். நான் சொன்னதான் தெரியும் அப்படிங்கிற. அதனால எல்லாருக்கும் முன்னால் இருந்தவர் கால அபரி சின்னத்வா புராதி நபதி புராதனா. அதனால்தான் தேசகால அபரி சின்னா சொல்றதுல ஒரு தேச வரம்பும் கிடையாது, ஒரு கால வரம்பும் கிடையாது. ஒரு காலத்துல இருந்தால் இப்பொழுது இல்லை என்றோ, ஒரு இடத்துல இருந்தால் இப்பொழுது இங்கே இல்லை என்றோ அப்படி இல்லை. எல்லா இடத்திலையும் இருக்கா, எல்லா காலத்திலும் இருந்திருக்கா. சர்வதம் எவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அந்த பகவானுடைய ஸ்வரூபம். ஆயால் புராதன உத்தரோபோக்தா ஞானகம்ய புராதன. அதற்கு சரீர கோடபிருத். இந்த சரீரத்தை ஆரம்பிக்கக்கூடியதான கூட்டங்களை அவர் தரித்துக் கொண்டிருந்தார். இது பார்க்கணும். நம்ம இங்க இருந்து இந்த சரீரம் விட்டு இன்னொரு சரீரத்துக்கு வர, இங்க மரணம் அடைஞ்சதுன்னு அதோட முடிவு இல்லை. முடிவு இருக்கணும். அடுத்த பிறவியில நமக்கு ஆரம்பம் இல்லை. அது ஞாபகம். அடுத்த பிறவி வந்ததுன்னு முதல்ல ஒவ்வொரு குழந்தையும் அம்மா கிட்ட பால் சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்கும். நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த குழந்தை அழறதோ இல்லையோ, ஏதோ தனக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அழகு. அம்மா மடியில வச்சுன்னா தைரியமா தூங்குறது. அப்ப அந்த பயமோ பசியோ தான் வாழணும் எனக்கூடியதான எண்ணமோ அப்பொழுது குழந்தைக்கு எப்படி வந்தது? போன ஜென்மாவில அதுலாம் அனுபவிச்சிருக்குன்னு சொன்னாதான் முடியும். இல்லைன்னா அதுக்கு பயங்கள்னா எப்படி வேணும்? இந்த ஜென்மாவில அனுபவிச்சிருக்கே. அப்ப என்ன அந்த ஜென்மா அப்ப போன ஜென்மா இருந்தது. அதோட மட்டும் இல்ல,
ஒரே கணக்குல ஒரே இடத்துல 4 குழந்தைகள் பிறக்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறப்ப ரொம்ப சிரமப்பட்டு வியாதியோட சிரமப்பட்டு, இன்னொரு குழந்தை பணக்கார ஆத்துல பிறந்திருக்கு. அது ஆனந்தமா பிறக்கிறப்ப ஏசி ரூம்லயே ஆனந்தமா இருக்கு. அதுக்கு பேபி லவ் அது ஏதோ கடையெல்லாம் இருக்கிறதுல அதுல விலை இருந்ததான அது பிறக்கிறப்ப அவ்வளவு விலை இருந்தான பொருள்லாம் வச்சு நம்ம ஜம்மனு பார்த்துக்கிறோம். அடுத்த குழந்தை இங்கேயோட சுரமல பிறந்திருக்கு. அது மாதிரி இல்லையே இருக்கு பாவம். என்ன சுவாமி ஒரே சமயத்துல பிறந்த குழந்தை எடுக்க இந்த சாதனை எப்படி ஒண்ணு வசதி ஒண்ணு தாழ்த்தி சொல்றது ஒன்னாதானே இருக்கணும். அப்ப என்ன சமமாக பிறந்த போதிலும் அவ ஜன்மாந்தரத்துல பண்ணினால புதிய பாபங்களுக்கு தந்தவாரத்தை அவளுக்கு கிடைக்கும். இது சாதாரணமா இருக்கா? இப்படிப்பட்டதான இந்த குழந்தைகள் பிறக்கிற பிறகு அதுக்கப்புறம் அவ வளர்ற சரீரமெல்லாம் வந்துருக்கு எல்லாம். இந்த சரீரத்தை விட்டு போறப்ப அவன் என்னென்ன எடுத்துன்னு போறான்? வாழ்னா ஒரு 80 வயசு 90 வயசு வாழ்னா இந்த சரீரத்தை தியாகம் பண்றான். தியாகம் பண்ணும் பொழுது அவன் எதை எடுத்துன்னு போறான்னு விசாரம் பண்ணி ஏன்னா நமக்கு தெரியணுமா இல்லையா? அழகா பிளாட்டை கட்டிருக்கு. இந்த பிளாட்டை ஏதாவது கொஞ்சம் எடுத்துன்னு போக முடியுமா? இன்னைக்கு பில்டருக்கு காசு கொடுத்துடுறாரு. 1 கோடி 2 கோடி கொடுத்துறாரு. ஒரு நாள்ல எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு ஜெனரேஷன் முன்னால வீடு கட்டுறவா இந்த பில்டர் மூலமா ஒண்ணும் கிடையாது. இவரே சிமெண்ட்டுக்கு பர்மெண்ட் அப்ளை பண்ணி, இவரே இரும்புக்கு அப்ளை பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து செங்கலை வாங்கிட்டேன், மணலை வாங்கிட்டு அவள் எல்லாம் கூலிங்களை வச்சிருந்து வாரம் அவளை கூலி பட்வாடா பண்ணி அவ படுற பாடு வீடு கட்டினா இல்லையான்னு ஆயிடும். அந்த 6 மாதம் என்ன வந்து அப்பாடான்னு இப்பதான் ரொம்ப சுலபமா இருக்குன்னு விடுற அவளை கட்டி வச்சிருக்குவாள். அதோட மட்டும் இல்லை, இவ பண்றது இந்த டைல்ஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த கலர் இருக்கணும், ஏதோ சொல்றா. இதுக்கும் அவ படிச்சு தயார் பண்ணிருந்தா கட்டி இருக்கலாம்னு வச்சுங்களேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமா ஒரு நாளைக்கு இருந்தது. இப்ப இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு வந்துருக்கு. பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு ஒண்ணும் இல்லை, பொண்ணை மட்டும் கொடுக்கோன்ட்டார். அதை நான் தயார் பண்ண முடியாது, மாப்பிள்ளை தொடர்ந்தா இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு வீடு வரிசையோட அதாவது மட்டும் உங்க சம்பிரதாயத்துக்கு அவாசியம் தெரிஞ்சு சண்டை இல்லாம நான் எல்லாம் பண்ணி தரேன் சாருங்கிறான் விவகாரம் சொல்லுங்க. ஆனா காசு விவகாரம் அத்தனையும் ஆயிடுச்சு. வீட்டுக்கு இல்லாம சுலபமா இருக்கு. ஒரு காலத்துல வீடு கட்டுறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி இந்த சரீரத்தை விட்டு போறப்ப என்ன எடுத்துன்னு பாரு, வீடை எடுத்துன்னு போக முடியாது, காசை எடுத்துன்னு போக முடியாது, பேங்க் அக்கௌண்ட் எடுத்துன்னு போக முடியாது, ஒன்னும் எடுத்துன்னு போக முடியாது. அப்ப என்னதான் எடுத்துன்னு பாரு அதுவா தம் வித்யா கர்மணி சமன்வாரதே பூர்வ பிரஜாதா. நீங்க படித்த படிப்பை எடுத்துன்னு போற அந்த சம்ஸ்காரம் உபாசனை ஏதாவது 10 காயத்ரி மந்திரத்தை பண்ணிருந்தேன்னா அந்த புண்ணியம் எடுத்துன்னு பாரு. பாவம் நிறைய பண்ணிருக்கேன்னா அது அப்படியே மூட்டையா எடுத்துன்னு பாரு. அது உங்களுக்கு வைத்து எடுத்துன்னு போற வாழ்க்கை தானே வைத்த சுகாரம் முழுக்க அவரு புண்ணியம் பாவம் உபாசனைகள் எல்லாம் எடுத்துன்னு போறான். எப்படி எடுத்துன்னு போறான்? மரண சந்தர்ப்பத்துல வாங் மனசு சம்பத்தியதே, புலங்கள் மனசுல ஒடுங்கிறது, மன பிராண மனசு பிராணம்ல ஒடுங்கிறது, பிராண தேஜசி இந்த பிராணமானது அந்த ஜீவனோட ஒன்னா போறலாம். அந்த ஒன்னா போகும்பொழுது அடுத்த சரீரத்தை உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக பஞ்சபூதங்கள் அதை உள்ள வச்சிருக்கா. அதையும் எடுத்துன்னு போறது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகும் பொழுது புலன்கள் மனசு இதே மனசு தான். அதனால இந்த ஞாபகம் இங்க வரும். நீங்க என்னென்ன பண்ணல சில பேருக்கு பிறந்தது 2ஆம் கிளாஸ்ல கணக்கு ஜம்முன்னு போடுறது. ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு முருகலை அடி எடுத்தானா கணக்குல ஃபெயில் ஆகி வரும். பண்றது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அந்த குழந்தை ஹிஸ்டரியில நல்லா மார்க் வாங்குறது, போன ஜென்மம் நல்லா படிச்சிருக்குன்னு ஒண்ணும் பண்ண முடியாது.
ஆனா அடுத்த ஜென்மால இப்ப படிக்கிற வாழ்க்கைலாம் இருந்தது என்ன, அப்ப இந்த படிப்பு இருக்குமோ இது டவுட் ஆயிடுச்சு. பயோ கெமிஸ்ட்ரி இருக்கிறான், என்னென்னமோ சொல்றாங்க, இதற்கு இல்லாத ஏதோ படிக்கிறான். அது போல அங்க போனதுன்னு இந்த ஞாபகம் எல்லாம் அவளுக்கு அங்க இருக்கும், சம்ஸ்காரங்கள் அங்க இருக்கும். அதனால இவைகளோட போறப்ப என்ன பண்றான், 5 பூதங்களையும் எடுத்துன்னு போறான். இந்த எதுக்கு காரணம், இந்த அவசியத்தில் இருக்க பூதங்களுக்கு சூக்ம பூதங்கள் இது அந்த அம்மா வயசுக்குள்ள போனது இந்த சரீரமும் உண்டாகணும். இந்த ஸ்தூல சரீரம் உண்டாகணுமே இல்லை, 10 பூதங்கள்லாம் தான் செய்யப்பட்டது. அம்மா வயசுக்குள்ள வெளியில இருக்கிற பூதங்கள் இல்லை. வெளியில இருக்கிற ஆகாசமோ பூமியோ மண்ணோ ஜலமோ அம்மா வயசுக்குள்ள இல்லை. அது இவன் எடுத்துன்னு போறான். அந்த 5 பூதங்களால எடுத்துன்னு போய் அதுல இருந்து தயார் பண்ணிக்கணும். அப்ப என்ன இருக்கு, ஒவ்வொரு மனுஷனும் போகும் பொழுது 5 பூதங்களோடு சேர்த்து போறான்னு தீர்மானமாயிருக்கு. சூத்திர பாஷையில தரந்தர பிரதிபத்தோட மதி சம்பரிஸ்வத்தா பிரஸ்ன நிரூபணாப்தாம் அப்படின்னு 3ஆம் அத்தியாயத்துல முதல் சூத்திரம். இப்படி மனுஷன் 5 பூதங்களோட மயிலுக்கு கிளம்புறார். அந்த பூதங்களை தரிக்கிறவர் யாரு, கொஞ்சம் பரமாத்மா. அதுதான் சரீர பூத பருத்தோக்தா, சரீர ஆரம்பக பூதான, இந்த பூத உடலை தயார் பண்ணுவதற்கு வேண்டியதான 5 பூதங்களை பரணாத் பிராணரூபதரா, அவர்தான் சரீரத்துக்குள்ள இருக்கிற பிராணையும் காப்பாற்றார், 5 பூதங்களையும் தரிக்கிறார். சரீரபூத பரது. அதுக்கப்புறம் போக்தா, போக்தான்னா பாலகான், நம்மளை எல்லோரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. அவர் காப்பாற்ற போனா நம்மளால ஒரு கணம் இருக்க முடியாது. எல்லாரும் முடியும், ஒவ்வொரு கணமும் காப்பாற்றிட்டு இருக்கார். எப்படி காப்பாற்றிட்டு இருக்கார், இவருக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தத்தையும் கொடுத்துக்கொள்ளும். காத்து வராம பண்ணிருக்காருன்னு வச்சுக்கிறேன், மூச்சு கட்டி எல்லாரும் பிராண விட்டோம். கோபால் கேஸ் பாருங்க, ஒண்ணுமே ஆத்துல இருந்தா போல ஏதோ காத்து வந்து எல்லாம் மயக்கம் விழுந்து விட்டார். என்ன பண்ணுவது, டாக்டர்கிட்ட போறதுன்னு டாக்டர் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்காருன்னா என்ன பண்ணுவது. இந்த பிரகிருதி விஷமமாக விபத்தமாக இருக்குன்னா மனுஷனால வாழ முடியாது. எங்க பார்த்தாலும் காத்து இருக்குது, இல்லைன்னா பேங்க் போட்டுக்கலாம். காத்தே இல்லை, 2 மணி பேங்க் தான் சுத்திட்டு இருக்கோம். வெளியில காத்து இருக்கலாம். அதே போல தீர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கலாம், மனுஷனால வாழ முடியுமா? அதான் எவ்வளவு கொடுத்திருக்காரு, பூமி கொடுத்திருக்க. இந்த பூமியில மனுஷாளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வருது. வேப்ப பழமும் வருது, தேரும் வருது. அதோட மட்டுமில்ல எந்த மரமும் வருது. ஒரே பூமியில வருது, கரம்பும் வருது, எல்லா சுவையும் வருது. அதான் பூமியில அப்படின்னா சாதாரணமா தான் இருக்கு. எந்தெந்த விதையை போட்டதோ அதுக்கு தக்கவாறு எல்லா மரமும் வருது. அப்படி இத்தனை மரமும் உங்களை கொடுத்து காப்பாற்றணும். மனுஷனுக்கு எல்லாமும் வேணும். நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் இருக்கு, அதுல கொஞ்சம் உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணம் இருந்தாதான் உங்க கண்ணு பார்த்தோம். அதுக்காக என்ன பண்றா தெரியுமா, நான் அதுக்கு அயன் கண்டென்ட் வரா போல பண்ணிருக்கேன். ஜலம் வேணும், அப்பதான் நாக்கு எப்பவும் ஜெலியமா இருக்கும். நாக்கு காஞ்சி போயிடுச்சுன்னா லோகாசின்னு இருக்கும். அப்பதான் காயும், அது வரைக்கும் ஈரமா தான் இருக்கும். எல்லோருக்கும் சில பேருக்கு ஜலதோஷம், சில பேர் நாக்கு வச்சு கொண்டே இருக்கு, கொண்டாங்க ஒன்றும் வச்சு போகல, ராகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்ட்டு காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பணம் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால என்ன, ஜலம் ஜலம் வேணும். அதே ஒரு பிரதிதி ஆகாரத்துக்கு என்ன வேணும், காத்து வேணும். இது ஏதாவது ஒண்ணு பறிக்கிறதால பார்க்கலாம், எல்லாத்தையும் கொடுத்திருக்காரோ. உங்களுக்கு மட்டும் இல்ல, பிராணிகளுக்கு காட்டுக்குள்ள பிராணிகள் இருக்கு, மான் இருக்கு, யானை இருக்கு. யாரு பேர் கொடுங்க, யாரு காப்பாத்து? சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு,
ஃபுட் கார்பரேஷன் வந்து எல்லாத்தையும் உடம்புல வச்சுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான், இது கூட எல்லாம் இருக்குன்னாரு. யானைக்கு எப்படியாவது சொல்லல இல்லையா? அது தாகம் எடுத்ததுன்னா 5 மைல் 6 மைல் நடந்து வந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு போறது யானைக்கெல்லாம். அது வாடகை எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கும். அந்த அவ்வளவு தூரம் நடந்து வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ட மறுபடியும் போறது. காப்பாற்றுறாரோ இல்லையோ வருவான். ஒவ்வொரு பூச்சி இருக்க அதுக்கு வேண்டியதான ஆகாரத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இஷ்டமா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவர் எப்படி காப்பாற்றுறாரு பிராணங்கள்னு பார்த்ததுன்னா நமக்கு தெரியும். அதனால்தான் அவர் போக்தா சர்வ பாலகத்வா போக்தா பரமானந்த சந்தோக சம்போகாத்வா போக்தா. போக்தான காப்பாற்றுறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். அனுபவிக்கிறவர் அவர் என்ன அனுபவிக்கிறார்? நான் கர்மபலம் பகவான் அனுபவிக்கிறது சொன்னேன். கர்மபலம் மனுஷனுக்கு தான் அனுபவிப்பா, பகவான் கர்மபலத்தை அனுபவிக்கிறது இல்ல. ஏன் அவர் கர்மம் இல்லை? ஏன் கர்மம் இல்லை? உலகத்தை படைத்த போதிலும், உலகத்தை காப்பாற்றின போதிலும், உலகத்தை அழித்த போதிலும் இவைகள்லாம் அவருக்கு கர்மாங்கிற கணக்குல வராது.